சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரோட் டு 1200 yellow on chess.com. ஸோ இன்றைக்கி வந்து டே 18. நம்ம லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங்கில் இருந்து மிடில் கேம் அண்ட் ஈவன் என் கேம் வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்தார். பட் எண்ட் ஆஃப் த கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயின் பிளண்டர் பண்ணி கேம் வந்து விட்டுருப்பாரு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ E4 ஓப்பன் பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், E5 ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் யா, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஏதோ கேம்பிட் மாதிரி ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து கேப்பபிளாங்கா கேம்பிட் ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, சென்டரில் ஒரு பானை கொடுக்கும்போது அந்த பானை நம்ம ஃபஸ்ட்டு தடவை வெட்டணும். அப்போ 2வது தடவை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஆக்சுவலாக வெட்டக்கூடாது. ஸோ வெட்டினோம் அப்படின்னா பிரச்சனையாயிடும். இந்த பொசிஷனில் அவர் எதுக்கு இந்த மூவ் பண்ணாருன்றது தெரில. ஸோ பட் குயினால் ரீகேப்சர் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாகவே பிளாக் வந்து செகண்ட் பிளேயர் அப்படிங்கிறதுனால பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு மூவ் வந்து பின்னாடி இருக்கும். பட் இப்போது அது சரி பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா இப்படி தான். இப்போ அவர் குயினை டெவலப் பண்ணதுனால, ஸோ அவர் குயினை வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ திரும்பவும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி அடுத்தடுத்த பீஸை வேகமாக டெவலப் பண்ண முடியும். நைட் F6. ஸோ பிஷப்பை வெளியில் கொண்டு போகாமல் D6 போடாதீங்க. யூஷுவலாகவே நம்ம அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லா இதுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் ப்ளே பிஷப் டு C5. சரி, இப்போ E5 விளையாடினா என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா, வெல், குயின் E7 வைக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் பிஷப்பை வெளியில் டெவலப் பண்ணிட்டேன் அண்ட் தென் நான் கேசல் பண்ணலாம். ஸோ நைட் இங்கே இருக்கிறதுனால நைட் C3, நைட் D5 பற்றி நான் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ உடனே பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. எனக்கு இதை ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை. ட்ரேட் பண்ணிக்கோ, பட் நீ வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பிஷப் B6 வைக்கிறேன். பொதுவாகவே இது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம். ஈவன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் கூட இந்த ஐடியாவை வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போவாங்க, வப்பாங்க, வெட்டுவாங்க, வந்துருவாங்க. போவாங்க, வப்பாங்க, வெட்டுவாங்க, வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விளையாடக்கூடாது. ஸோ 2 பேரும் கேன்சல் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெச் ஃபைல் ஆர் ஏ ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் ரூக்கை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ ஏன்னா நெறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏ ஃபைலில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் நம்ம A5 வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டா H5, G5ன்னு சொல்லி வந்துட்டு கிங் சைடில் ப்ரெஷர் பண்ணலாம். அது B4 ஆடிட்டார்னா அதையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பானை வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரூக் டு E8. ஸோ ப்ராபப்ளி நைட் C3 வருவார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிஷப்பை வந்து டெவலப் பண்ணணும். பட் இங்கே போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. H3 போட்டால் வெட்ட போகிறீங்களான்னு கேட்டால் அது தெரியல நமக்கு. வெட்டலாமா? ஏன்னா வெட்டினா பிஷப் F3, நைட் E5, குயின் மூவ் ஆனும், திரும்ப வெட்டுறமா. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் ட்ரேடை பற்றி. ஸோ ட்ரேட் நம்ம வந்து அதிகமாக பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் குயின் E7 யோசனை பண்ணேன் இங்கே ப்ரெஷர் பண்ணுறதுக்கு. பட் நைட் D5 விளையாடினா ஓகே. நைட் D5னா நான் இங்கே வெட்டினாலும் இங்கே ப்ரெஷர் இருக்குது. பட் இன்னும் நான் பீஸை டெவலப் பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு பிஷப்பை டெவலப் பண்ணலாம். பிஷப்பை E6ல டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூக்கோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து கட் ஆகிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி போய் இப்படி வந்து இப்படி போயிரலாமா அப்படி தோணுது எனக்கு. ஏன்னா பிஷப்க்கு ஸ்கோப் இல்லாத மாரி இருக்கு. எனக்கு E6ல வைக்க விருப்பம் இல்ல. D7ல வைக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல. ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ் ரீசன் தான். ஸோ பிஷப் D7லேருந்து எங்கே போக போகுதுன்றது இட்ஸ் நாட் தட் வெரி கிளியர். ஓகே, லெட்ஸ் கோ பிஷப் G4. ஸோ இது எதிர்பார்த்த மூவ் தான். அவரு G4 ஆடுவாரா அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியல. பட் G4 ஆடுனாலும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஷப் டு G6. நவ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் திஸ் பொசிஷன். ஏன்னா இந்த பான் வந்து ட்ரிபிள் அட்டாக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குயினோட சேர்ந்து பின் ஆயிருக்கு. ஸோ அதனால மூவ் ஆக முடியாது. ஃபர்தரா வந்து டிஃபெண்டர் குடுக்கலாம். எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, நைட் டு D2. ஸோ நைட் டு D2 வந்தாரு அப்படின்னா, ஐ திங்க் குயின் E7, பான் டு F3, டார் ஸ்கொயர் வீக் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டார் ஸ்கொயரில் போயிட்டு ஏதாவது பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா பீஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த நைட் இங்கே உள்ளே வரது தான் பெரிய சிக்கலா இருக்குது. ஈவன் நைட் D2 விளையாடினா கூட நம்ம ரூக்கு A5 போட்டு லிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ என்ன பண்ணுறாருன்றது தெரியாது. ஸோ லெட்ஸ் வெயிட்.
வாட் இஸ் திஸ்? சரி, ஓகே. நான் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நைட் இங்க வர்றதுமே தப்பு தான் ஜென்ரலாவே. ஏன்னா, இங்க வந்து அது அன்டிஃபெண்டா இருக்கு. ஸோ, டிஸ்கவர்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன், பிஷப் டேக்ஸ் E4 அடிக்க போறேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க நைட் டேக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் நம்ம நைட் டேக்ஸ் இங்க அடிப்போம். அதுக்கப்புறம் இங்க டிஸ்கவர்ட் அட்டாக் வரும். ஸோ, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ, இதில யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நமக்கு பேக் ரேங்க்ல எந்த இஷ்யூவும் வராது. ஸோ, ரூக்கும் அவருக்கு ஆக்டிவேட்டா இல்ல. ஸோ, ஆப்வியஸ்லி நம்ம இந்த மூவ் பண்ணலாம் தாராளமா. இப்போ அவரோட நைட் அட்டாக்ல இருக்கு. அத வந்து அவரு பார்க்கணும். பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரான்றது எனக்கு தெரியாது. ஸோ, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் குயின வந்து உள்ள கொண்டு போகலாம். சரி, இப்போ ஒரு கேம் எப்படி பெட்டரா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, பீஸஸ ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம். இப்போ ரூக் கூட ஒரு செமி ஓப்பன் ஃபைல் கொண்டு வந்திருக்காரு. அதேமாரி இந்த ரூக்கவுமே அவர் கொண்டு வந்திருந்திருக்கலான்றது தான் நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ, இங்க நைட் இங்க இருக்கு. ஸோ, கேன் வி ப்ளே குயின் டூ G5 ஆர் ரூக் டூ A5? ஐ திங்க் நான் குயின ஆக்டிவேட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ, லெட்ஸ் ப்ளே குயின் டூ G5. பெருசா நான் யோசிக்கல. ரொம்ப ஃபாஸ்ட்டா விளையாடுறோம். ரிலேட்டிவா ரொம்ப ஃபாஸ்ட்டா விளையாடுறோம். ஆம் பார்ப்போம். ஆக்சுவலா இப்ப நான் இந்த மூவ் வெட்டுறேன், ஐ மீன் இந்த பீஸ வெட்டுறேன் அப்டின்னாலும், நம்ம பின்ல இருப்போம். ஆனா குயினும் அன்டிஃபெண்டட்ல இருக்கு. ஸோ, தேர் வி கோ. வெல் இப்போ இந்த பிஷப்ப வச்சு அவர் நைட்டுக்கு பாதுகாப்பு குடுக்குறாரு. சப்போஸ் நம்ம அந்த பிஷப்பையே கிச்சு கிச்சா மூட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நெனச்சு பாருங்க. எப்படி அத ஓட விடலாம் அப்டின்னா, ஏன்னா இங்க எஸ்கேப் ஸ்கொயரும் கிடையாது அவருக்கு. ஸோ, அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த மூவ் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. இந்த மூவ் பண்ணோம் அப்டின்னா, குயின் கேன் வின் த பீஸ். ஸோ, அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, H5 ஆடப் போறேன். ஜஸ்ட் ரிமூவிங் த கார்ட். சப்போஸ் அவர் இந்த மூவ் ஆடுனார்னா, நம்மள கவுண்டர் பண்றதுக்காக, தென் அப்போ நான் இந்த மூவ் ஆடுவேன். அண்ட் ஸ்டில் உங்களோட பிஷப் அட்டாக்ல தான் இருக்கும். அப்போ நைட் இங்க வந்துட்டு திரும்ப என் குயின அட்டாக் பண்ணி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த கேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, திரும்பவும் நான் குயின வந்து மூவ் பண்ணிட்டு, ஆ அங்க மூவ் பண்ண முடியாது. மேபி பிஷப்பையும், நைட்டையும் சேர்த்து டபுள் அட்டாக் பண்ற மாரி நான் ஏதாவது மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இல்ல இந்த மூவ் தவிர வேற ஏதாவது இருக்குமா? இந்த பொசிஷன்ல. ஏன்னா H5 வெரி ஆப்வியஸ் மூவ். பார்த்த உடனே நமக்கு அதான் விளையாடணும்னு தோணுது. பட் வாட் அபௌட் F4? F4 விளையாடினா என்ன பண்றது? F4க்கு ஐ திங்க் நம்ம குயின் F6 விளையாடுறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். அத விட. ஸோ நம்ம ஏன் இங்கே போகணும்? ஏன் அப்டின்னா, அவர் இந்த பான வெட்டினாலுமே அவருக்கு பீஸ் ட்ராப் தான் ஆகப்போகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ லெட்ஸ் கோ H5. ஸோ ஒரு ரூக்க வந்து செமி ஓப்பன் ஃபைல்ல இல்ல ஓப்பன் ஃபைல்ல வைக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்டிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு 2 வீடியோல சொல்லியிருந்தேன். பிரக்னானந்தாவோட கேம்ல நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன். அதுபோக நம்ம ஒரு ஐ திங்க் போன கேம் நெனைக்கிறேன். அ கேம் நம்பர் டே நம்பர் 17ல ஓகே. ஆக்சுவலா இப்போ ஏன் அவர் 2 பீஸுமே விடணும்னு நெனைக்கிறாருன்றது எனக்கு புரியல. ஓகே. ஹி இஸ் அட்டாக்கிங் த ரூக். வாட் எ பிளைண்ட் ஸ்பாட். இந்நேரத்துக்கு நான் இத வெட்டியிருப்பேன். ஓகே. அதுவுமே பிளேயபிள்னு வச்சுக்கோங்களேன். பட் எதுக்கு தேவையில்லாமன்றேன். எதுக்கு தேவையில்லாம காமெடி பண்ணணும்? அதேபோல நான் ரூக்க லிஃப்ட் பண்ணும்போது இந்த ரூக் அன்டிஃபெண்டா இருக்கும். ஆனா நைட் F6 போடுறதன் மூலியமா அதுவுமே வந்து டிஃபென்ஸ்க்கு வந்துரும். இப்போ நம்ம G5 வந்து ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஸோ, இப்ப நம்ம அத எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ரூக் A5 போடுறேன். ரூக் A5 ஓட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு பிஷப்ப அட்டாக் பண்றேன். அண்ட் வேணும்னா டபுள் பண்ணலாம். இல்லன்னா இங்க வந்து டபுள் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த நைட் சும்மாவே இருக்கு. கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. இப்போ நைட் E5 போயிட்டு F3 வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல மூவ். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே. இப்போ நான் நைட்ட மூவ் பண்ணா வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணலாம். எனக்கு F5 விளையாடுறதுக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா நம்ம ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு பீஸ் அப்புன்றதுக்காக இஷ்டத்துக்கு கிங்க வீக் பண்ணவும் கூடாது. இப்போ வீக் பண்ணா அவரு என்ன பண்ணுவாரு? அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட் இஸ் அண்டர் அட்டாக். என்ன பண்ணலாம்?
நைட் F6 போட்டுருவோமா? ஸோ நைட் F6 போட்டுட்டு, நான் என்ன சொல்றேன்னா, ரூக் G5 வந்துட்டு நைட் E5 வரும். சப்போஸ் அவர் இங்க வெட்ட மாட்டார்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் வந்து பீஸ் டவுனு. ஸோ வெட்டுறதுல லாஜிக் இல்ல. ஸோ வெட்டாம விட்டுட்டாரு அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ரூக்க இங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட் இங்க வைக்கிறேன். லாஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க. ஆம் கண்டிப்பா நெறைய பேர் அதில நெறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 ஐ மீன் 2300 சீரிஸ விட இந்த சீரிஸ்க்காக தான் அதிகமா வெயிட் பண்ற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ யாஹ் இங்க பாருங்களேன், எதுக்காக இந்த மூவ் பண்றாரு? அவரோட ஐடியா என்ன தெரியுமா? ஹி வாண்ட்ஸ் டூ டேக் ஹியர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் திருப்பி வெட்டுவேன். அதுக்கப்புறம் ஒரு பான். இந்த பான் வெட்டுறதுக்காக அவர் பிளான் பண்றாரு. ம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆனா நைட்ட மூவ் பண்ணா அவரு ஃபர்ஸ்ட்டு இங்க வெட்டிருவாரு. ஏன்னா, அவரு பானுக்காக தான் ஆசைப்பட்டுருக்காரு. அப்ப நைட்ட மூவ் பண்ணா இந்த பான் வந்து அன்டிஃபெண்டா இருக்குன்றதையும் பார்த்துருவாரு. ஸோ, அதனால நம்ம வந்து நார்மலா விளையாடுறதுக்கு பதிலா நம்ம இந்த நைட்டுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு மேபி ரூக் C5 ஃபர்ஸ்ட்டு விளையாடி பார்க்கலாம். ரூக் C5 ஸ்கீவரிங் த கிங் டூ த குயின். ஓகே. இப்போ வந்து அவரு குயின் B3 போயிட்டு இந்த பான பின் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ, ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலும் நம்ம அத பார்த்துக்கலாம். ம். ஹவ் டு வி அட்டாக்? சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூக்க G5 கொண்டு வருவோம். அவர் இங்க வெட்டுனாருன்னா நமக்கு ஜாலி தான். ஸோ தட் அடுத்து நைட் எல்லாம் உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ ஒரு ஃபோர்க்கர் பட் கண்டிப்பா அவரு இங்க போய் வெட்ட மாட்டார்ன்னு நம்புறேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலலா 3 பீஸ் அவர் வச்சிருக்காரு ஒரே ரேங்க்ல. ஸோ அதனால நமக்கு இது டாக்டிக்கலா அமையாது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அவர் ரூக்க மூவ் பண்ணணும். ரூக்க மூவ் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி யோசிப்போம். அது மட்டும் இல்லாம சில கேஸஸ்ல, சில வேரியேஷன்ஸ்ல நம்ம டைரக்ட்டா ரூக்க சாக் பண்ணலாம். பட் இங்க பண்ண முடியாது. அதுக்கு நம்ம நைட்லாம் தயாரா வச்சிருக்கணும். இந்த மாதிரி. வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். அதேபோல நம்ம கிங்க வந்து கார்னர் போட்டுட்டு அடுத்து இந்த ரூக்கையும் நம்ம ட்ரிபிள் பண்ணிக்கலான்னு தோணுது. ஸோ அலக்கைன் கன் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் இருக்கு. அல்லது ஒரு ஒரு டாக்டிக்கல் பேட்டர்ன் சொல்லி நம்ம சொல்லுவோம் அத. ஸோ வந்து இப்ப C7 அட்டாக் பண்றாப்ல. ஐடியா என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து C6 மூவ் பண்ணா B6 ட்ராப் ஆகும். C5 போட்டாலும் B6 வந்து ட்ராப் ஆகும். அப்ப நம்ம அத டிஃபெண்ட் பண்ணணுமா? இல்ல இத வெட்டிட்டு வெட்னாலே ரூக் டேக்ஸ் G2 இருக்குல்ல. ஓகே லெட்ஸ் டேக். ஏன்னா கிங்கும், குயினும் ஒரே லைன்ல இருக்கு. அதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆம். ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ லெட்ஸ் டேக். ஸோ ரூக் G5 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூக்க வேற எதுவும் பிரச்சனைல மாட்டாது. பட் இருந்தாலும் எனக்கு அங்க இருக்கிறத விட கொஞ்சம் G5க்கு வந்துறது பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆ யாஹ்! லெட்ஸ் ப்ளே தட். ஸோ நம்ம ஒரு கம்ப்ளீட் பீஸ் அப்பு. பட் நம்மளோட கேம்ப் வந்து அந்த குயின் சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ அத வச்சு ஏதாவது பண்ணா தான் உண்டு. ஏன்னா 2 பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, H3ய கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம பிரேக் த்ரூன்னு சொல்லி பண்றது கஷ்டம். பட் ஆனா இன்னொன்னு பண்ணலாம். கிங் H8, ரூக் G8 போடலாம். ஓகே. ஸோ கைண்ட் ஆஃப் டபுள் அட்டாக். இங்கேயும் அட்டாக் பண்றாரு. ரூக் அண்ட் குயின். அண்ட் இங்க C7யும் த்ரெட்டன் பண்றாரு. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி நம்ம நைட்
அ D5 கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா அது கேம விட்டு கொஞ்சம் விலகி போற மாரி இருக்கு. பட் ஆனா நம்ம குயின் அட்டாக் பண்றோம். திரும்ப அவரு குயின மூவ் பண்ணி நம்ம நைட் அட்டாக் பண்ணுவாரு. பட் தட் இஸ் டிஃபெண்டட். ஸோ லெட்ஸ் சே நைட் D5. அதேபோல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்க அப்டின்னா, நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக நான் டைம் எடுத்து விளையாடுறேன். ப்ளஸ் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு யோசனை பண்ணி விளையாடுறேன்னு வைங்களேன். பட் அவரோட டைம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆவரேஜா நீங்க அவரோட டைம பாருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆடியிருக்காரு. இது வந்து காமனா வந்து செஸ்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ. இஃப் யூ வாண்ட் டூ பிகம் அ புரொஃபஷனல் பிளேயர், நீங்க வந்து பொறுமையா விளையாடுறத கத்துக்கணும் முதல்ல. நீங்க வேகமா விளையாடுறது வந்து ஓகே தான். பட் அது அத விட பொறுமையா விளையாடுறது உங்களுக்கு நெறைய கத்துக் குடுக்கும். ஸோ வேகமா விளையாடுறத விட பொறுமையா விளையாடுறது நெறைய உங்களால கத்துக் குடுக்கும். பிளஸ் நெறைய ஆப்ஷன்ஸ் உங்களால பார்க்க முடியும்ன்றது தான் ஐடியா. ஸோ குயின் ட்ரேடுமே நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஆஃபர் அக்செப்ட் பண்றாரா தெரியல. லெட்ஸ் சி. ஸோ ரூக் E4 அண்ட் தென் ரூக் H4, ரூக் E5 எனக்கு என்னமோ கிங்கு ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. ரொம்ப சிம்பிளான மூவ் தான். இப்போ ஒரு டிஃபெண்டர் வந்து இங்க குறைஞ்சிருக்காங்க. ஓகே. இப்போ அவரு பண்ண மூவ்ல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் கிங் H8 வைக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த செக் வருது. செக் வந்துச்சு அப்டின்னா, திரும்ப இப்படி தான் வரணும். அதனால நான் ரூக்க லிஃப்ட் பண்றதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன அப்டின்னா, ரூக் E6, ரூக் G6 பண்ணலாமா? அப்டின்ட்டு. அதேபோல நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூக்கோட டிஃபென்ஸ்ல இருக்கு. H4 வச்சு ரூக்க கிச்சு கிச்சா மூட்டுவாரா? அப்டிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி மூட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, ரூக் வந்து நம்ம G4ல போட்டு குயினையே திருப்பி அட்டாக் பண்ணலாம். சப்போஸ் அவங்க இங்க வெட்டுனாங்க அப்படின்னா, தென் ரூக் டேக்ஸ் H4 வில் பி எ செக்மேட். ஸோ, அதனால லெட்ஸ் ப்ளே ரூக் E6. ஓகே, ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு பிளான் என்னன்றது ஆப்வியஸ்லி. ஸோ, ஹி பிளாக்ஸ் இட். இப்ப நான் டபுள் பண்ண உடனே அவருமே டபுள் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். கேப்சர், கேப்சர்ஸ், குயின் கேப்சர்ஸ், குயின் கேப்சர்ஸ், செக்கு, கிங் இங்க வரணும். அண்ட் தென் ரூக் G6 செக். அண்ட் கிங் இங்க போனார்னா குயின் G3 மேட்டு. குயின் G3 இல்ல குயின் G3 இஸ் நாட் மேட். பட் கண்டிப்பா மேட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். நைட்ட சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக யோசிச்சுட்டுருக்கேன். லெட் மீ கால்குலேட் ஒன்ஸ் அகைன் ரூக் டேக்ஸ் G3. ஸோ பானால வந்து வெட்டும்போது திரும்ப நான் வந்து குயினால இங்க வெட்டுறேன். அவர் வந்து குயினால இங்க வெட்டுறாரு. இப்போதைக்கு அவர் டயகனல் கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க செக்கு. ஸோ ஒரே மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தான் போயாகணும். நான் ஏன் வந்து திரும்ப ரூக்க வச்சு செக் குடுக்கணும்? திரும்ப நான் குயின வச்சே நான் செக் குடுக்குறேன். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவரு குயின வச்சு பிளாக் பண்ணிருவாரு. அதுதான் ப்ராப்ளம். சரி ஓகே. அ திரும்ப நான் ரூக்க வச்சு செக் குடுக்குறம்போது, குயின் இங்க இருக்கு. ரூக் இங்க கவர் பண்ணிட்டுருக்கு. குயின் இங்க கவர் பண்ணிட்டுருக்கு. அப்போ ஒரே ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் தான். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து போனதுக்கப்புறம் ஓகே. அம் ஃபுல்லா கால்குலேட் பண்ணல. போலாம். இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ண பார்த்துருக்கேன். ஆக்சுவலா குயினால வெட்ட முடியாதுங்க. ஸோ வெட்டுனேன்னா ரூக் G1. ஸோ இது மாதிரி ஒரு சில பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து நடக்கிறது வழக்கம். பட் இங்க இன்னொரு சின்ன விஷயம் பாருங்க. ஸோ இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. பட் தேர் கோஸ் த ஃபோர்க். வி குட் டூ த ஃபோர்க். நைட் E3. ஸோ நைட் ஐ மீன் ஸோ குயினுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூக்க வெட்ட முடியாது. ஏன்னா பானோட சப்போர்ட் இருக்கு. ஸோ யாஹ்! தலைவன் எத பத்தியும் கவலைப்படல. அட்லீஸ்ட் போய் ரூக்குக்கு சப்போர்ட் குடுத்து அந்த பீஸையாவது அவரு ரீகேப்சர் பண்ணலாம். அதுவுமே வந்து பண்ணல. எஸ் வித் திஸ் ஸோ குயின் செக் இங்க வச்சாரு அப்டின்னா, அதுவுமே மிஸ்டேக் தான். ஏன்னா ரூக் H6 இருக்கு.
அடுத்து இந்த செக் வச்சாரு அப்படின்னா, குயின் வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா செக்கும் முடிஞ்சுச்சு. ஓகே. இப்பயுமே வந்து ஒரு ஒரு 4 கிங் ஸ்கொயர்ல இருக்காது. இது செக்கோட இல்லாம இருந்தா நைட் G3 போட்டு விட்டுருக்கலாம். ஓகே, தேர் ஹி ரிசைன்ஸ். ஸோ இந்த கேம பொறுத்தவரைக்கும் நம்ம அனலைசிஸ்ன்னு சொல்லி நம்ம எதுவும் பெருசா இதில பண்றதுக்கு இல்ல. அவரு ஃபாஸ்ட்டா ஆடியிருக்காரு. ஸோ இருங்க. இப்ப நான் லேஅவுட்லாம் மாத்திருக்கேன். அனலைசிஸ் விண்டோ எப்படி இருக்கும்னு தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா வருதான்னு பார்க்குறேன். ஆக்சுவலா கரெக்ட்டா தான் வருது. ஸோ E4, E5 ஓகே. ஸோ இங்க ஓப்பனிங்லயே சொன்னேன். அவர் வந்து பீஸ வேற மாரி டெவலப் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து நான் பிஷப் G6 வச்சதுக்கு அவர் நைட் டு D2 போயிருந்திருக்கலாம். ஸோ ஈவன் கம்ப்யூட்டருமே அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் அவர் வந்து என்ன சேஸ் பண்ண வந்து பான விட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ குயின் F6 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் அப்படின்னு சொல்லுது. இன்ஃபேக்ட் அது வின்னிங் மூவ்னு சொல்லுது. பட் நான் குயின் G5 ஆடியிருக்கேன். எனக்கு அதுவுமே வந்து பெட்டரா தான் தோணுச்சு. ஸோ இங்க நான் F4 கால்குலேட் பண்ணேன். அதுதான் வந்து டாப் மூவ் கம்ப்யூட்டர்லயும். ஏன்னா அதான் லாஜிக்கு. ஸோ இங்க பீஸ் ட்ராப் தேவையில்லாம அவருக்கு. ஸோ ஒரு பீஸ் அட்டாக்ல இருக்கும்போது, அந்த பீஸ வந்து சாதாரணமா அவர் மூவ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் நைட் E3 நல்ல மூவ்ங்க ஆக்சுவலா. நைட் E3 இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் மூவ் என்ன கேட்டீங்கன்னா. பட் அவர் வந்து இந்த மாரி பீஸ விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க பார்த்தீங்க. ஸோ ரூக்க லிஃப்ட் பண்ணேன். குயின் டேக்ஸ் B2மே விளையாடலாம். பட் நான் பான் கிராப் பண்ணல. ஸோ நைட் F6 அடுத்து ரூக் C5 அண்ட் தென் ரூக் G5. ஸோ அதுக்கப்புறம் நைட் E5 போட்டேன். தென் நைட் டேக்ஸ் F3 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் G2 செக். ஸோ அதுக்கப்புறம் ரூக்க பின்னாடி கொண்டு வந்தேன். நைட் D4 ஆர் நைட் E4 வச்சிருந்துக்கலாம் சொல்லுது. பட் நைட் D4 ஆர் D5 வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ரூக் E6 தென் ரூக் டேக்ஸ் G3. ஸோ இங்க தான் நான் தப்பு பண்ண பார்த்தேன். இந்த மூவ். இந்த மூவ் வச்சா என்ன செய்றது? ஓகே, ரூக் E1 இருக்குல்ல. இது நான் கால்குலேட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ரூக் E1 இருக்கு. அத நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓகே. இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு வச்சுக்கோங்களேன். பட் நைட் E3 இஸ் ஆல்சோ வின்னிங். நைட் டேக்ஸ் F1. ஸோ ஆக்சுவலா அவரு இங்க போயிருந்திருக்கலாம். குயின் டூ E2 அல்லது குயின இங்க கொண்டு வந்து அட்லீஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவரு ஐ திங்க் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாரு. 2 செக் குடுத்துட்டு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா, நீங்க ட்ரேட் பண்ணியே ஆகணும். இல்ல அப்படின்னா லைக் சும்மா இப்போ ஏதாவது மூவ் பண்றீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபோர்க்கு. ஃபோர்க் மட்டும் இல்ல, அது ரொம்ப மேட் ஆயிடுவீங்க. இங்க போனீங்க அப்படின்னா, தென் ரூக் டேக்ஸ் H3 செக்கு. இங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ரூக் டூ H2 செக் இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம ப்ராபப்ளி ஒரு பீஸ் லாஸ் ஆகுற மாரி ஆயிடும். இங்க வெட்டினார்னா ஸ்கீவர் இருக்கு. எனிவே கண்டிப்பா இந்த கேம் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட டெவலப்மெண்ட்ட ப்ராப்பரா பண்றதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. பின்ன அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளானோட மிடில் கேம்ல பீஸஸ வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். பிளானே இல்லாம விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனை ஆகும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ வந்து ஃப்ரீயா குடுக்கறத நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ போன கேம்லயுமே நான் அதான் வந்து போட்டிருப்பேன். ஸோ திரும்ப ஒரு ஃப்ரீ பீஸ் இந்த கேம்லயுமே. ஸோ நம்ம டே 19ல பார்க்கலாம். ஆ இப்போ நம்மளோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 1072 வந்தாச்சு. ஸோ அடுத்த கேம்ல நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காம மத்த செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது இந்த மாரி செஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சீரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.